இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 6.4ல் இருக்கக்கூடிய செகண்ட் சம் தான் பார்க்குறோம். கொஷின் பாருங்கள். எ மேன் இஸ் ஸ்டாண்டிங் ஆன் த டெக் ஆஃப் எ ஷிப். எ மேன் இஸ் ஸ்டாண்டிங் ஆன் எ டெக் ஆஃப் எ ஷிப்பு. ஒரு ஷிப்போட டெக்கில் வந்து நிற்கிறாங்க. விச் இஸ் 40 மீட்டர் அபோவ் த வாட்டர் லெவல். ஸோ வாட்டர் லெவல், லேண்ட் லெவல் அந்த மாதிரி எதனால் இது நம்ம வந்து மீன் பண்ணிக்கலாம். இங்கே தான் அந்த ஷிப் இருக்குது. அந்த ஷிப்போட டெக்கோட ஹைட்டு வந்து 40 மீட்டர். அவர் இங்கே தான் நிற்கிறாரு. இங்கே நின்று என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அபவ் வாட்டர் லெவல் ஹி அப்சர்வ்ஸ் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் டாப் ஆஃப் எ கில். ஸோ இங்கே ஒரு கில் இருக்குது, அதனுடைய டாப்பை பார்க்குறாங்க. ஸோ இதுதான் அவருடைய லைன் ஆஃப் ஐசைட். எவ்வளோ ஆங்கிளில் பார்க்குறாரு? டாப் ஆஃப் எ கில்ல வந்து 60 டிகிரி ஆங்கிளில் பார்க்குறாரு. ஓகேவா? அண்ட் த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் த பேஸ் ஆஃப் த கில் வந்து 30 டிகிரி. இந்த பேஸை பார்க்குறாரு. அப்போ வந்து அவருக்கு 30 டிகிரியில் பார்க்க முடியுது. ஓகே, கால்குலேட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த கில் ஃப்ரம் த ஷிப்பு. ஸோ இந்த ரெண்டோட டிஸ்டன்ஸ் எக்ஸு தெரியணும். அதுக்கப்புறவு அண்ட் த ஹைட் ஆஃப் த கில், இதான கில்லோட ஹைட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே கில்லோட ஹைட்டுங்கிறது வந்து இதுலேருந்து இதுவரை 40 மீட்டர் சேமாக தான் இருக்கும். அது போக இங்கே ஒரு ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹெச்எஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? ஒய் ப்ளஸ் 40 மீட்டர்னு வரும். அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி எக்ஸும் கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்து இப்போ ஒவ்வொன்றா பண்ணலாம். இது வந்து ஏ, பி, சி, டின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு தெரிஞ்சது இதில் 40 மீட்டர் தெரியுது. இதில் பார்த்திங்கன்னா எக்ஸ் ஒய் ரெண்டுமே தெரியாது. ஆனால் இதில் எக்ஸ் தெரியாட்டினாலும் 40 மீட்டர் தெரியுது. அதனால் ரெண்டாவது ட்ரையாங்கிள் இன் ட்ரையாங்கிள் ஏபிடியில் tan 30 degrees equal to opposite by adjacent x. ஸோ இது வந்து 1/√3ன்னு வரும். is equal to 40/x. ஸோ cross multiply பண்ணும்போது x is equal to 40√3. அப்போ x is equal to 40 into 1.732 போடும்போது x எவ்வளோ வரும்னு பாருங்கள். 1.732வை 4ஆல் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணி அப்புறம் 0 ஆட் பண்ணிவிட்டு டிஜிட் பார்க்கணும். ஒரு 0வும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கும்போது 69.28 மீட்டர்னு வருது. ஸோ இதுதான் எக்ஸ். இந்த எக்ஸுங்கிறது என்னது? த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த distance of the kill from the ship is equal to 69.28 meter. சரியா? இனி height of the kill கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ height of the kill கண்டுபிடிக்கிறதுக்கு அடுத்த ட்ரையாங்கிள் நம்ம எடுக்க போகிறோம். இன் ட்ரையாங்கிள் ஏபிசியில் tan 60 டிகிரி equal to opposite by adjacentங்கும் போது equal to y/x. ஸோ √3 is equal to y தான் நம்ம கண்டுபிடிக்கணும். x ஆல்ரெடி நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 69.28ன்னு கண்டுபிடிச்சிருந்தாலுமே அதை விட 40√3யை சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுக்கு ஈஸி. ஸோ y is equal to 40√3 into √3. ஸோ y is equal to 40 into 3. ஸோ y is equal to 120 மீட்டர். ஓகேவா? இது வந்து y தான். ஸோ டோட்டல் ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னது? டோட்டல் ஹைட் ஆஃப் த கில் கண்டுபிடிக்கிறதுக்கு h is equal to y plus 40 நம்ம எழுதியிருக்கிறோம். ஏன்னா இது ஃபுல்லாக தான் ஹைட் ஆஃப் த கில். ஸோ h is equal to y வந்து 120 plus 40 அப்படிங்கும்போது h is equal to 160 மீட்டர் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ ஹைட் ஆஃப் எ கில்னு இப்போ கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் ஆன்சர். ஸோ ஹைட் ஆஃப் எ கில் இஸ் ஈக்குவல் டு 160 மீட்டர். ஓகே, ஸோ இதுதான் இந்த கொஷின். ரொம்ப ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணியாச்சு. செகண்ட் சம். ஸோ கரெக்டாக ஒரு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், ஒரு ஆங்கிள் ஆஃப் டிஃப்ரெஷனை வச்சு நம்மளுக்கு வந்து இந்த டிஸ்டன்ஸும் கேட்டிருக்காங்க, டோட்டல் ஹைட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு கொஷினுமே சேம் தான். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.